அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலம்பாதிருங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல் நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். தன்னிடத்தில் ஜெபம் பண்ண வருகிற இடத்திலே சொல்லுகிற ஒரு காரியம் இது. This is what God tells to people who come to him for prayer. இதில் நான் எடுத்துக்கொள்கிற சம்பவம் என்னென்று சொன்னால், இன்றைக்கு உலகத்திலே அநேகர் கடவுளிடத்திலே ஜெபங்களை சொல்வதற்கு, கடவுளுடைய பிரார்த்தனைகளை செய்வதற்கு நேரங்களை, காலங்களை, பணங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். So many people to God to pray, but spending their money and their all their belongings to just come and pray for them. நிறைய நேரங்கள் செலவு செய்யப்படுகிறது, பணங்கள் செலவு செய்யப்படுகிறது, நிறைய காலங்கள் அதில் வீணாக்கப்படுகிறது. கடவுளிடத்திலே அவர்கள் போய் சென்று தங்களுடைய காரியங்களை, தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய காரியங்களை அறிவிக்கிறதுக்காக, அதாவது விண்ணப்பிக்கிறது. So just to go and tell God their problems or their needs, they are spending more time, money and நிறைய காரியங்களை செலவு செய்ய. Yeah, so many things. ஆனால் கடவுள் சொன்ன கட்டளைகளை செய்வதிலே மனிதர்கள் மறந்து போய் நிற்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. But they forgot what God has asked them to do, the laws. கடவுள் நிறைய நன்மைகளை, நிறைய நல்ல காரியங்களை மனிதர்களுக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறார். God has actually taught people so many good things what they have to do. இன்னொரு பகுதியிலே வேதம் சொல்லுது, ஒரு ஒலையை வாசிக்க தெரியாதவர்கள், படிக்க தெரியாதவர்களுக்காக கடவுள் என்ன செய்திருக்கிறார் சொன்னால், இருதயத்திலே கடவுள் தன்னுடைய பிரமாணத்தை வைத்திருக்கிறார். So for people who cannot read or illiterate, they cannot speak anything forward. So for them, God has given his own laws inside their hearts. மனசாட்சியை கடவுள் மனிதனுக்குள்ளே வைத்து, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே வைத்து படைத்திருக்கிறார். So God has given this self-conscious inside everyone and he's created them. அதுதான் பெரிய ஒரு புத்தகம். That's the biggest episode. அதுதான் பெரிய ஞானம் நிறைந்த ஒரு புத்தகம். That's the biggest wise book you could see. அதிலே கடவுளுடைய பிரமாணங்கள் பொதிக்கப்பட்டிருக்கிறது. There God has inscribed his own laws there. அதனால தான் இந்த பூமியிலே நன்மை எது, தீமை எது என்று பகுத்தறிகிற தன்மை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. That's why we have this which is good, which is evil. We could differentiate between both. ஆகவே கடவுள் மனிதனுக்கு கற்பித்திருக்கிறார், உன் பணத்தை, உன்னுடைய தேவைகளை ஏழைகளுக்கு பிரயோஜனப்படுத்து. So whatever you have from your lifetime, like money or your time, you just spend it for the poor. உன்னிடத்தில் அதிக நேரம் இருக்கிற நேரத்தை கொஞ்சத்திலே அங்கே பலவீனருக்கு செலவு செய். So you could spend, if you have more time in your life, you could spend some time with the people who are really weary and poor. உன்னுடைய வருமானத்துக்கு மிஞ்சி உன்னிடத்தில் கொஞ்சம் பணம் இருக்கிறதா, அங்கே பசியா இருக்கிறவனுக்கு அதை கொடு. If you have exceeding money than what you wanted to have, you could give for the people who are in need. இந்த காரியங்களை, இந்த பிரமாணங்களை மனசாட்சியிலே எழுதி வைத்திருக்கிறார், வேதத்திலே எழுதி தந்திருக்கிறார். So these kind of laws are actually written in your self-conscious and also written in the Bible. நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த பணத்தை கொண்டே உண்டியலுக்கு போட எங்களுக்கு விருப்பம், ஆனால் ஏழை கொடுக்க விருப்பம் இல்லை. So we how we think, like we can give the money inside the offering boxes, put them in the offering boxes, but we do not have the mentality to give them to the people who are really in need. எங்கள் நேரங்களையும் எங்கள் காலங்களையும் செலவு செய்து தூரத்திடம் பிரயாணம் பண்ணி அல்லது கஷ்டப்பட்டு எங்கேயாவது போய் ஆலயங்களை வழிபட எங்களுக்கு விருப்பம், ஆனால் இந்த நேரங்களை, காலங்களை ஒரு பலவீனனுக்கு அல்லது தேவைப்பட்டவனுக்கு செலவு செய்ய எங்களுக்கு விருப்பம் இல்லை. We could spend the money going a long trip to somewhere where there is a pilgrimage or any churches, and we could spend our time and money upon that, going there and praying for ourselves. But we cannot help the person who is so weak and weary or who is so poor. We cannot help them with that money. ஆகவே எங்களுக்கு கடவுள் கொடுத்த நேரங்களையும் காலங்களையும் பணங்களையும் இன்னும் சொல்ல போனா எங்களோட விருப்பப்படி தான் செய்து கொண்டிருக்கிறோம். So we actually spend our own money and time in our own selfish way. எங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு தான் நாம் கொடுப்போம். Only whoever we like or we desire, we just spend the money for. எங்களுக்கு விருப்பமானதை தான் நாம் செய்வோம். Only whoever we like or whoever we love, we give the money to them. ஆனால் ஆலயத்துக்கு சென்று வழிபடுவோம். But also we'll go to the church and worship God. ஆகவே இது கொஞ்சம் வேதத்துக்கு வித்தியாசமான விஷயங்கள்.
This is all which is different than which is given in the Bible. It's against. அதுதான் அந்த ஜெபத்தை சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் கடவுளிடத்திலே வந்து வேண்டிக் கொள்வதற்கு முன் உங்களுக்கு என்ன தேவை என்பதை கடவுள் அறிந்திருக்கிறார். That's why he says before you pray to God, he knows what you want. ஆகவே அஞ்ஞானிகளைப் போல அவிசுவாசிகளைப் போல நீங்கள் பெரிய ஒரு லிஸ்ட் வந்து கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. So just like unbelievers, you don't need to give God a big list of what to do. அதிலே தமிழர்கள் ஜெபிக்கிறதிலே மிக தத்துவம் வாய்ந்தவர். அப்படியே அடுக்கு மொழிகள் அடுக்கு வசனங்கள் வைத்து அப்படியே ஜெபிச்சு கொண்டு போவார்கள். So Tamil people are so good in this. They could pray big prayers. அதுவே சில பேர் நினைப்பாங்க, ஓ இது நல்ல ஒரு ஜெபம். So they will think this is a wonderful prayer. வல்லமையான ஜெபம். This is a mighty prayer. வேதம் அந்த ஜெபத்தை சொல்கிறது அஞ்ஞானிகள் ஜெபிக்கிற ஜெபம். அஞ்ஞானிகள்னா அவிசுவாசிகள் ஜெபிக்கிற ஜெபம். So but God says that this is how this unbelievers pray. அவிசுவாசிகளுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் மீண்டும் மீண்டும் அதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு பிள்ளை தகப்பனத்தில் வந்து திருப்பி அவனை கேட்டுக்கொண்டிருக்கு, எனக்கு கிடைக்குமாப்பா, எனக்கு தருவீங்களா. So unbelievers are the one who always have this repetition of prayers. So the people who like a kid which is doesn't have any hope in his father, just come to him over and over again and ask, will you do this for me, dad, will you do this for me? நம்பிக்கை உள்ள பிள்ளைக்கு தெரியும் அப்பா சொன்னா அதை செய்வார். So the child which actually believes his father will always trust his father that he will do. நம்பிக்கை உள்ள பிள்ளைக்கு தெரியும் என் தகப்பன் எப்படியாவது எனக்கு செய்வார். The child which knows that the father will do will always trust in him. இப்படிதான் கடவுளுடைய வழிபாடுகள் இருக்கிறது. This is how God's way also. கடவுள் சொன்னதை செய்கிறதுக்கு நேரங்களை காலங்களையும் செலவு செய்கிறதை நாங்கள் குறைத்து கொண்டு இங்கே கடவுளிடத்திலே எப்போது நாங்கள் கேட்கறதுக்குள்ளே எங்கள் நேரங்களை ஜெபம் என்று சொல்லி நேரங்களை அல்லது இந்த காரியங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறோம். So we are spending our time in going to some pilgrimage or going visiting churches or spending our time in prayer, long prayers like that. ஆனால் வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. But Bible says that if you do not have a deed, without that the prayer is waste. கிரியை என்று சொல்லப்படுகிறது நாங்கள் மற்றவர்கள் செய்கிற நற்கிரியைகள். The deed is what you do some good deeds to people. கடவுளுக்காக மற்றவர்களுக்கு செலவு செய்கிற நேரங்கள். The deed is also meant the time you spend for other people. அவன் ஜெபம் எங்களுக்கு அப்படியாய் ஆண்டவர் சொல்லி தருகிறார். உங்களுக்கு தேவையானதை பரமபிதா அறிந்திருக்கிறார். So the prayer teaches us that the heavenly Father knows what you need. நேரத்தில் அநேகர் நாங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். We are all gathered here. கடவுளுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன தேவை என்ன. God really knows what you really want. அவருக்கு தெரியும் எங்களுடைய இருதயம் என்னத்துக்காக நாங்கள் தேவனை தேடுகிறோம். So he really knows that for what reason you are seeking God and what you're thirsty for. என்ன விண்ணப்பங்கள் உங்களுடைய இருதயத்திலே இருக்கிறது. What supplications you have in your heart. அதனால தான் அவர் சொல்றார், நீங்க கேட்கிறதுக்கு முதல்ல அவருக்கு தெரியும் என்ன தேவை என்ன உங்களுக்கு. He knows before you ask, even if before you open your mouth, he knows what you need. அப்படியா இருந்தா நான் செய்ய வேண்டியது என்ன, நாங்கள் என்ன கடவுளுக்காய் செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். So what you have to think now, what you are to do for God. நாங்கள் கடவுளுடைய சித்தத்தை எப்படி செய்யலாம் என்பதை சிந்திக்க வேண்டும். You have to think how to fulfill God's will in our life. இப்படி சிந்திக்கிறவன் கடவுளுடைய அந்த பாதையிலே சரியாய் நடந்து கொண்டு போக முடியும். So this man can really walk straight towards God's will. இன்னொரு உதாரணத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I can also give you one more example for this. பக்தி நிமித்தம் ஜனங்கள் அங்கே பட்டினி இருந்து விரதம் அல்லது உபவாசம் இருந்து மக்கள் கடவுளுக்கு வருகிறார்கள். Here, because they have the thirst for the God, they fast and they are in the sackcloth and they are seeking God. தங்களை வடிவாக ஆயத்தப்படுத்திக் கொண்டு தங்களை சுத்தப்படுத்திக் கொண்டு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரதம் என்று சொல்லி கடவுளத்திலே வருந்தி நாம கடவுளத்திலே வரப்போகிறோம் என்று வருகிறார்கள். So they are cleansing themselves, they are preparing themselves to meet God, they are actually hurting themselves to and fast, and they wanted to seek God by that way. கடவுள் அவர்களை பார்த்து சொல்கிறார், இது உண்மையான உபவாசம் அல்ல, இது உண்மையான விரதம் அல்ல. But seeing them, God says that this is not the real fast you have to do. எல்லாம் கடையில் ஏற்கனவே போய் பிளான் பண்ணி வீட்டை சமைச்சு எல்லாம் ஏற்கனவே வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து பட்டினி இருக்கிறது பேர் உபவாசம் அல்ல.
It's not that you just go prepare your food and keep it safe and then come here and pray for a while and then go back. It's not that. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த உபவாசம் முடிஞ்ச அப்புறம் நல்ல ஒரு சாப்பாடு நல்ல ஒரு வெட்டி இருக்காங்க. So after you fast you know that there is a food prepared for you. எனக்கு சின்னதா இருக்கும்போது எனக்கு உபவாசம் விரதம் இருக்க நல்ல விருப்பம். When I was so young I like to fast. 2 ரீசன் அதுக்கு இருக்குது. ஒன்று வந்து எனக்கு மரக்கறி சாப்பாடு சாப்பிட நல்ல விருப்பம். There are 2 reasons behind that. One is I like to eat vegetarian food. இரவு வந்து வேறு விதமான விரதம் இருந்தால் வித்தியாசமான சாப்பாடு கிடைக்கும், அதுக்காக விருப்பம். So if I fast in the night time I will get a different kind of food. இங்கே அப்படித்தான் ஜனங்கள் தங்களை வருத்தி தங்களிடத்திலே வந்து கடவுளிடத்திலே வந்து நிற்கும்போது கடவுள் சொல்கிறார் இந்த உபவாசம் எனக்கு விருப்பம் இல்லை. So these people hurt themselves and come to God with the fasting and prayer and God says I do not like this. உனக்கு ஆகாரத்தை செய்து வச்சிட்டு போய் சாப்பிடுறதுக்காக வந்து நிக்கிறது போய் உபவாசம் இல்லை, அந்த ஆகாரத்தை ஏழைட்ட கொடுத்துட்டு வா. So it's you just prepare the food for yourself and you're fasting and you're going to eat them back. This is not the real fasting I like from you. You have to give the food to the poor. சிறுமைப்பட்டிருக்கிறவர்களை உன்னை வீட்டிலே சேர்த்துக்கொள். You just bring the needy and the people who are suffering, bring them into your house. நாங்க யாரை நம்ம வீட்டில எல்லாம் அழைச்சு கொள்வோம்? Who will we call to our houses? எங்களுக்கு விருப்பமானவர்களை தான் நாம் கூப்பிடுவோம். Only our loved ones we will invite them. எங்களை அழைக்கிறவர்களை தான் நாங்களும் கூப்பிடுவோம். Whoever invites us we will invite them back. கொஞ்சம் அப்படி இப்படி சமுதாயத்துல இருக்கிறவங்கலாம் வீட்டுக்கு சேர்க்க மாட்டோம். We will not take everybody who is in the society who have so many different நீ என்ன செய்யணும்னா சிறுமைப்பட்டவர்களை உன் வீட்டை அழைத்து அவர்களை கௌரவி முதல்ல. So you have to honor the people who are really in need or in suffering or in pain. You should bring them up. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடி பிணைகளை நெகிழ்கிறதும், அதாவது அக்கிரமங்கள் பிரச்சனைகள் சூழ்நிலை மக்களை எப்படி விடுதலை செய்யலாம், அவர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் என்ற இருதயம் முதல்ல உனக்கு இருக்க வேண்டும். You should have a heart for the afflicted people who are really they're really going through a tough path. You should have a heart for them. இவர்களை செய்தால் என்ன வரும் என்று சொன்னால், எங்களுடைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்னு சொன்னால் கடைசி வசனத்தை மட்டும் எழுதி பெரிய எழுத்துல வீட்டில் போட்டுருவாள் பக்திமான்கள் மாதிரி. So these Christians what they will do, they will just go for the last verse, they will write it big and they will put it in, hang it in their house. நீ கூப்பிடுவாய் கர்த்தர் உனக்கு மறுதரவு கொடுப்பார். You will call and God will answer you. அப்படியே எழுதி போட்டு பார்த்து கொண்டே இருப்பாங்களா? They will just hang them and they will see that. கூப்பிட்டு கொண்டே இருப்பாங்க, மறுதரவு வராது. They will keep on calling and there will be no answer for them. எப்ப பார்த்தாலும் பாஸ்டர் பிரச்சனையா இருக்கு ஜெபம் பண்ணுங்க. So they will every time they used to call pastor and they say can you pray for me. இந்த பாஸ்டர் சரி வராது, இப்பதான் ஆன்லைன்ல நிறைய பாஸ்டர்மார் இருக்கணும். So this pastor is not now really great. So there are so many pastors in the online, we could go for them. சரி ஓகே, யாரு கூட லைக் வந்து ஓகே அவருக்கு கூட யார் ஜெப அறிக்கை அனுப்புறது. So who have many likes, you will go for them and call them. அவங்களும் ஒரு மெசேஜ் ஏதாவது ஒன்று செய்து ஒரு கடிதத்தை அனுப்புவாங்க, ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. பாஸ்டருக்கு அது போயிருக்காது. So these ministry people, this letter might not even reach to the pastor, but the ministry people will reply them with a letter. I know the way how it goes, so I'm pastor உங்க கடிதத்தை பார்த்தே இருக்க மாட்டார், அவருடைய கை எழுதி இருக்க மாட்டார். The pastors would have not even seen your letter, but his signature will be there. சரி, அது சிலவோட சரி வந்தா சரி, இல்லைன்னு சொன்னா அது சரி வரல, இவர் கொஞ்சம் விசுவாசம் சரியில்லை போல, இவர் உலகத்தில் இருக்கிறார், சரி இன்னொரு ஆளை பார்ப்போம். So if the problem is solved, then you're fine. If it is not, then you might think, okay, this is not a right pastor, we have to go for another one. இப்படியே பார்த்து பார்க்க வேண்டியவரை பார்க்காம விட்டுருவாங்க. So they will just keep on looking at the people who will pray for them. They will not see for the real God who will help them. நான் உங்களுக்கு கொண்டு சொல்லித்தாரேன். I will teach you something now. இந்த அனுபவத்திலே சொல்றேன், வேதத்தின்படி சொல்றேன். It's according to my own experience and according to Bible. உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். You should have a perseverance in your heart. உங்களுடைய கூப்பிடுதலை ஜெபத்தை கடவுள் கேட்க மாட்டாரா இருந்தால் வேற யார்ட்டையும் கேட்க மாட்டார். If God couldn't hear your own prayers, then he cannot hear anybody praying for you. அல்லது என்ன கூப்பிடுதலை எனக்கு கேட்காத கடவுள் எனக்கு தேவையில்லை. Or else if he couldn't hear my voice, then I don't need that God. இதான் இந்த வைராக்கியம். That's what my perseverance is. வாழ்க்கையில நான் யார்கிட்டயும் ஒரு நாள் ஜெப கோரிக்கை கேட்டது கிடையாது. In my lifetime I've never asked any prayer request to anyone. நான் முதல் படிச்ச அந்த வசனம் எனக்கு விசுவாசம், நான் விசுவாசி அல்ல.
I'm not an unbeliever, so I know whom am I praying to. அந்த விசுவாசத்தின்படி எங்களுக்கு ஏற்றதை பரம தேவன் பிதா அறிந்திருக்கிறார். According to my own faith, my heavenly Father knows what to give it to me. பொல்லாதவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும்போது என்னுடைய பரமபிதா எனக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார். If you wicked people could give your children good things, then my heavenly Father knows how he should feed me. இந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். You should have this faith in your life. எங்களுக்கு என்ன நாங்க கேட்டது எங்களுக்கு கிடைக்கணும், அதான் எங்கட பிரச்சனை. We just think whatever we ask we should receive from God. பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு எதில பிரச்சனை கூட வருது? Where the parents and the children will have problem. பிள்ளைகளுக்கு தேவையை பேரண்ட்ஸ் செய்யணும், இல்லாட்டி பிள்ளைகளுக்கு பிரச்சனை. Whatever children ask or their needs, parents should fulfill that. அது நல்லதோ கெட்டதோ என்று அவர்கள் சிந்திக்க மாட்டாங்க. They might not think if it is good or bad. பெற்றோர்கள் தங்க அனுபவத்தின்படி சொல்லி சரி வராது என்று சொன்னால் அப்பதான் அவர்களுக்கு பிரச்சனை வருது. So according to the parents' experience, they will say this is not good for you, and if they say no to it, then they will have a problem. உலகத்திலே நீதான் நல்ல பெற்றோர்னு சொல்லிக்கொண்டு திடீர்னு சொல்லுவாங்க பிசாசு மாதிரி இதில் இருக்குது, ஒன்று எனக்கு செய்து தருதில்லை. So they will be telling before that you are the greatest parent in the whole world, and then they will turn that if we do not do anything for them, they will say you are bad parents. இதே இருந்ததுதான் கடவுளிடத்திலே மனுஷனிடத்திலே இருக்குது. This is how we and God are. நல்ல விஷயங்களை செய்யும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, நல்லவர், கடவுள் நல்லவர். So when God does good things for us, we say hallelujah, God is great, God is good. ஏதோ ஒரு காரணத்துக்காக கடவுள் எங்களுக்கு சில காரியங்களை அனுமதிப்பார். But for some reasons God will give something in our lives. எங்களுடைய விசுவாசங்கள் சோதிக்கப்பட வேண்டும். Our faith is tested. எங்களுடைய உண்மைகள் சோதிக்கப்பட வேண்டும். Our truth is being tested. எங்களுடைய மன உறுதிகள் சோதிக்கப்பட வேண்டும். Our stiffness in our hearts are tested. இதுகளுக்காக சில காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படும். So for these reasons there are so many tests which is coming in our lives. அவைகளை ஜெயங்கொண்டு நாங்கள் தைரியமா நிக்க வேண்டும் என்று நல்ல ஒரு தகப்பன் பிள்ளையை பார்த்து கொண்டிருப்பான். So the God is looking into us how we get the victory out of all these situations. இதை புரிந்து கொள்ளாத விசுவாசிகள் தான் என்ன பண்றோம், கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்கல போல இருக்கு. So whoever doesn't believe, these kind of believers, they will ask questions to God, why this is happening to me. அந்த எழுதி வச்ச வசனத்தை பார்க்கற, நீ கூப்பிடுவாய் நான் அப்போது உனக்கு மறு உத்தரத்தை தரலையே. So they will see these verses which is hanging on their walls, that whenever I call you, you answer me. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் திருடர்களா மாறி விட்டார்கள். As today most of the Christians have changed into thieves. எப்படி திருடர்கள் சொன்ன வசனத்தை திருடுகிறது? How they are thief because they just steal the verses of God. தங்களுக்கு ஏற்ற விதமாய் அந்த வசனத்தை மாற்ற திருடுகிறது. They just make the words according to their own wish and they put them in their. வேதம் சொல்லுகிறது இந்த வசனங்களை தேடி ஆராய்ந்து பாருங்கள் தான் சொல்லுகிறது, திருட சொல்லவில்லை. Bible clearly tells us you have to seek the verse and you have to do actually do the research on it, not to steal it. அப்படி கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கணுமா இருந்தால் நீ மேலே எல்லாத்தையும் செய்திருக்கிறியான்னு நாம நம்மளை ஆராய வேண்டும். So if God has to answer you, you have to think before, have you done these things, the list which is told before. பசியுள்ளவனுக்கு நம்ம ஆகாரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறோமா? Have you given food to the people who are hungry? தேவையுள்ளவனுக்கு எங்கள் தேவைகளை பகிர்ந்து கொடுத்திருக்கிறோமா? Have you given your own belongings to the people who are in really need? மற்றவர்களுக்காக நாங்கள் எங்களை சமாளித்து அல்லது எங்களை மற்றவர்களுக்காகவும் எங்களை விட்டு கொடுத்து போயிருக்கிறோமா? Are we adjusting ourselves and we give others from our own? அப்பொழுது அவர் கேட்க முதலே அவர் இந்த இருக்கிறேன்னு சொல்லுவார். Then he will answer you. Then before even you ask or call him, he will answer you. எல்லாவற்றாலும் எங்களை கற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர் எங்களை பின்தொடரும் அந்த வசனம். Or else until you learn this, he will not answer you. ஆகவே பிரியமானவர்களே, நான் கடவுளுக்கு விருப்பமானதை கற்றுக்கொள்வோம். So whatever God likes, you have to learn those things. கடவுளிடத்தில் இந்த எண்ணத்தை விரும்புகிறார். What God actually wants from me. ஒரு மனுஷனிடத்தில் அந்த கடவுள் என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? From you, what God actually expects. இந்த வானம் பூமி எல்லாம் கடவுளுடையது. The heaven and the earth is God's. பொன்னையும் ரத்தின கல்லுகளையும் கடவுள் மண்ணுக்குள்ளே புதைச்சு வச்சிருக்கிறார். God has already buried gold and emerald under the earth. அவருடைய பரலோகத்தின் மகிமை அவைகளை விட மேன்மையான வெளியேற பெற்றது என்று வேதம் சொல்லுகிறது. A heavenly glory is even more precious than this. எப்படியான மகிமை உள்ள கடவுளுக்கு நாங்கள் மனுஷன் என்னதை கொடுக்க முடியும்? So what are we going to give to this glorious God? நாங்கள் கொடுக்கிற ஏதாவது சிறு காணிக்கையில் அவர் திருப்தியாக நீங்க நினைக்கிறீர்களா? Are you thinking that your small offerings will satisfy him?
அல்லது நீங்க கொடுக்கிற சில காரியத்தை வச்சு கடவுள் சந்தோஷப்படுவார் நீங்க நினைக்கிறீர்களா? Are you thinking that the small things you give which will please God? அல்லது உங்க சரீரத்தை ஒடுக்குறதுனால கடவுள் அதை சந்தோஷப்படுவார் நீங்க நினைக்கிறீர்களா? Or else if you are hurting your own body, then God will be pleased. நீங்க உங்களுடைய சரீரங்களை வதைக்கிறதுனால கடவுள் உங்களை மீது சந்தோஷப்படுவார் நீங்க நினைக்கிறீர்களா? Are you thinking that if you hurt your body, God is going to be happy? இல்லை சகோதர சகோதரிகளே. No, really. இதெல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கற்பனைகளாக இருக்கிறது. This is all man created imaginary things. மனிதனை ஒருநிலைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்தில் அநேகம் இருக்கிறது. There's lots many things created for man to be in his own imaginary world. மனிதனுடைய ஆத்மாவை ஒருநிலைப்படுத்தி அவனை சீர்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட காரியங்களாக இது அமைந்திருக்கிறது. This is just to make him into one being, just to see all these imaginary stuffs from him. அதான் பவுல் ஒரு கட்டத்தில் சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் சரீர இச்சை அடக்கங்களை கட்டுப்படுத்துவதற்கு உதவுகிறதே தவிர வேறு ஒன்றுக்கும் அல்ல. All these things are just created to just self-restrict yourself from falling into sin. கடவுள் விரும்புகிற காரியம் என்று சொன்னால் உள்ளத்திலே அவரை நாம் தரிசிக்க வேண்டும். But what God really needs from you is you have to see God from your heart. எங்களுடைய காரியங்களுடைய வாழ்க்கை முறையிலே நாம் கடவுளுக்கு பிரியமானதை செய்து கொண்டிருக்கிறோம். You have to do whatever which pleases God in your own life. எங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே எங்களால் இயன்றதை கடவுளுக்காக நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். In your own practical life you should please God, whatever God likes, whatever God desires. கடவுளுக்காகவே செய்து கொண்டிருக்க வேண்டும். You should do only for God. மனிதனுக்காக அல்ல. Not for man. எங்களுடைய தேவைகளுக்காக அல்ல. Not for your own needs. கடவுள் நமக்கு தந்த இந்த அருமையான நேரங்களையும் காலங்களையும் நாங்கள் அவருக்காக கொடுக்க பழக வேண்டும். But the time which is given by God, the money which is given by God, everything you should spend only for Him. அந்த சந்ததி இந்த பூமியை விட்டு அசைக்கப்படுவதில்லை. This generation will never be shaken from. அந்த சந்ததி மீது ஆண்டவர் சொன்னபடி சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பு என்று சொன்ன அந்த வார்த்தை அவர்களை தொடர்ந்து வரும். This blessing which says this generational blessing will be only upon these people who stand firm for God. அப்போது வேதத்திலே சொன்னது போல அந்த விடிவெள்ள நட்சத்திரம் அந்த வெளிச்சம் மனிதன் மேலே பிரகாசிக்கிறது. So then there the light will shine upon them. இதை நாம் செய்யங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சகோதரனே. We have to surrender ourselves for this. ஒருவேளை நீங்கள் குறைவுபட்டவர்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். If you're lacking in this, I would pray for you. கடவுள் உங்களுடைய ஒவ்வொருடைய இருதயங்களிலும் எழுதி வைத்திருக்கிறார். God has actually inscribed everything in your hearts. அவர் அங்கே இருதய பலகையிலே எழுதி வைத்திருக்கிறார். He has inscribed everything in your heart. அங்கே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. It's been recorded there. எல்லாம் அந்த எண்ணத்தினால் செய்ய வேண்டும் நன்மை தீமைகளை கற்றுக்கொள்கிற அந்த அறிவை கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கே வைத்திருக்கிறார். God has given those self-conscious inside you to know the good and evil. அவைகள் செயல்பட முடியாமல் இருக்கிற மாயைகளை நாங்கள் எங்களை விட்டு அகற்றுவ வேண்டும். We should get rid of this ignorance which is standing in between you and God. அவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for you. நீங்கள் விரும்பினவர்கள் அந்த ஜெபத்தோடு இணைந்து கொள்ளலாம். Whoever really wishes to pray with me, you can join me. வேதம் சொல்லுது இருவர் ஒருமனப்படும் போது அது பரலோகத்திலே உண்டாகிறது. Bible clearly tells us when 2 or 3 gather in a place or two are united in their spirit, the heaven hears them. ஆகவே இந்த வசனத்துக்காக நான் நின்று ஜெபிக்கிறேன். So I'm praying for this one verse. இந்த வசனத்தோடு நீங்கள் ஒருமனப்படும் போது அது பரலோகத்திலே உண்டாகும். So when you are united in this one verse, the heaven is listening to you. கண்களை மூடுவோம் இந்த இடத்துல ஜெபத்துக்காக. Let's close our eyes. உங்களை நீங்கள் அர்ப்பணிங்கள் இந்த இடத்துல. Surrender yourself to God. உங்களை ஒப்பு கொடுங்கள் இந்த இடத்துல. Surrender yourself to God. உங்கள் சிந்தனைகளை ஒப்பு கொடுங்கள். Surrender your thoughts to God. நம்ம முன்பு சொன்னது போல இந்த பூமியிலே யாரும் பெரியவன் சிறியவன் கிடையாது. There is no one higher or lower in this earth. கடவுளே பெரியவராய் இருக்கிறார். Only God is the higher most. நாங்கள் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். We are all His children. அவரே நல்ல தகப்பனாய் இருக்கிறார். He is our Father. நாங்கள் அவருடைய படைப்புகளாக இருக்கிறோம். We are His creations. அவைகளுக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களை காலங்களை கடவுளுக்காக செலவு செய்கிறோமா? So are we using the time and the money which is given by God in a productive way? கடவுள் சொன்ன வழியிலே நாங்கள் அதை செய்கிறோமா? Are we doing it in His own way? அல்லாவிட்டால் எங்களுடைய ஞானத்தின்படி எங்களுடைய விருப்பத்தின்படி அவைகளை செய்கிறோம். Or else are we doing it in a selfish manner that whatever we desire? அல்லது நாங்கள் தவறாய் கற்றுக்கொண்ட முறைமையின்படி செய்து கொண்டிருக்கிறோம். Or else are we doing in our own wrong teachings? இறை வழிபாடுகளிலும்
ஆச்சாரங்களிலும் நேரங்களையும் காலங்களையும் செலவு செய்து கொண்டிருக்கிறோமா? Or else are we going through the traditional way of worshipping and rituals which has been taught to us? அல்லது கடவுள் சொன்னதிலே எங்கள் நேரங்களை செலவு செய்கிறோமா என்று உங்களை ஆராய்ந்து கொள்ளுங்க. Or else think, are we spending our time in God's way? அதுக்கு உங்களோடு ஜெபிக்க விரும்புகிறேன். I'm going to pray with you. ஜெபம் வல்லமை செய்கிறது. God, prayer does miraculous things. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் வேண்டுவதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார்.